சோழ மண்டல நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கும் தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டனத்தை பலரும் தெரிவித்து விட்டார்கள். நான் இந்த 3 பிரச்சனைகளுக்கும் ஒரு சில தீர்வுகளை மட்டும் சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகின்றேன். ஒரு தேசிய கட்சியின் தலைவர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலில் அவருடைய தெருவிலேயே கொலை செய்யப்பட்டார். இப்பொழுது தமிழக அரசு சொல்கிறது அவருக்கு முன்னதாகவே நாங்கள் எச்சரிக்கை செய்து விட்டோம் என்று. எச்சரிக்கை செய்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனது உயிரை பாதுகாக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங்குக்கு யார் எதிரிகள்? இன்றைக்கு இவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள், அவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்குடைய பிரச்சனைகள் என்ன? அவர் யாரால் கொல்லப்படுவார்? யார் அவரை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் உளவுத்துறையின் வேலை. அப்படி அவர்கள் கண்டுபிடித்து இந்த 10-11 பேரையும் தொடர்ந்து கண்காணித்திருந்தால் நிச்சயமாக இந்த கொலையை தடுத்திருக்க முடியும். எனவே உளவுத்துறை இனிமேல் இந்த வேலையை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை போல் மக்களின் உரிமைக்கு போராடுபவர்களை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். எனவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், உளவுத்துறையை எங்களை பின்தொடர விடாதீர்கள், இந்த கொலையாளிகளை பின்தொடர விடுங்கள் என்று சொல்கிறேன். காவல்துறையில் உள்ள கருப்பாடுகளை களைய வேண்டும். அப்போதுதான் நல்ல சாராயம், கள்ளச்சாராயம், இந்த போதை பழக்கங்கள் அனைத்தையும் நாம் ஒழிக்க முடியும். ஒரு வயலிலே வளர்கின்ற காய்களை நீங்கள் பிடிக்க எறியுங்கள். நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரோடு இந்த அதிகாரத்தை ஒப்படையுங்கள். நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் பல கூட்டங்களிலே பேசி இருக்கின்றார். காவல்துறையின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்க வேண்டும். எத்தனையோ நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் மணல் கொள்ளையை தடுக்க சென்றால் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அப்படி அந்த மோதலிலே அவர்கள் உயிரிழந்தால் அவருடைய குடும்பத்தை தமிழ்நாடு அரசு தத்தெடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் சீர்திருத்தங்கள் செய்தால்தான் இந்த கொலைகளையும் போதை பழக்கங்களையும் நாம் தடுத்து நிறுத்த முடியும். கள்ளச்சாராயத்தால் 100 பேர் இருந்தார்கள், அதை நாம் பேசுகின்றோம். ஆனால் அரசு விற்கின்ற சாராயத்தால் லட்சக்கணக்கானவர்கள் சாகின்றார்கள். ஒரு சமீபத்திய புள்ளிவிவரம் சொல்கிறது, தமிழ்நாட்டிலே 35 லட்சம் விதவைகள் இருக்கின்றார்கள். அதிலே 38 விழுக்காடு சாராயம் குடித்ததால் அந்த கணவன்மார்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த கிட்டத்தட்ட 15 லட்சம் விதவைகள் அவர்கள் தாலி அறுப்பதற்கு இந்த அரசு விற்கும் சாராயம் தான் காரணம். இந்த மதுக்கடைகளை மூடையவர்கள் முன் வருவார்களா? தேர்தலுக்கு முன் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள்? நாங்கள் மதுக்கடைகளை குறைப்போம் என்று. அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அடுத்து மின் கட்டண உயர்வு. மின் கட்டண உயர்வின் மூல காரணத்தை நாம் அறிய வேண்டும். 90களிலே புதிய பொருளாதார கொள்கை வந்த பொழுது மின் கட்டணத்தை அப்பொழுதெல்லாம் மின்சார வாரியம் தான் உயர்த்தும். மின்சார வாரியம் உயர்த்தினால் நாம் அமைச்சரை கேட்போம். எனவே அவர்களை இந்த பொறுப்பில் இருந்து தப்புவிப்பதற்காக உலக வங்கி ஒரு நிபந்தனை விதித்தது. இனிமேல் மின் உற்பத்தியை தனியார் தான் செய்ய வேண்டும். விலையை நிர்ணயிப்பது, தனியார் மின் உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி அளிப்பது, அவர்களுக்கும் அரசுக்கும் இடையிலே ஒப்பந்தங்களை போடுவது, இவற்றையெல்லாம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்ற ஒன்று அமைய என்று சொன்னார்கள். அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் நிர்வாகிகள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள். அவர்கள் நமக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ தமிழ்நாட்டு அரசை கேட்டால் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒழுங்குமுறை ஆணையம் சொல்கிறது நாங்கள் கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று. இதை உடைக்காமல், தனியார் மின் உற்பத்தி நிலையங்களை ஒழிக்காமல் நாம் இந்த மின்கட்டண உயர்வில் இருந்து விடுதலை பெற முடியாது. இதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அரசு அந்த காலத்திலே அரசுதான் மின் உற்பத்தி நிலையங்களை வைத்திருந்தது. 90களுக்கு பிறகு ஒன்றிய அரசு மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்குவதற்கு நிதியுதவி அளிப்பதை நிறுத்தியது. தமிழ்நாடு அரசை கேட்டால் மதுக்கடைகளை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? எங்களுக்கு வருவாய் இல்லை. மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்துகிறீர்கள்? மின்சார வாரியம் நட்டத்திலே இயங்குகிறது. நட்டத்திற்கு காரணம் என்ன? 2021-22 18,000 கோடி கடன் என்று சொன்னார்கள். அந்த கடனை அடைப்பதற்கு 5.43% மின்கட்டணத்தை உயர்த்தினார்கள். இப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்க? 28,000 கோடி கடன். அந்த 18,000 14,000 கோடி ஒரு ஆண்டிலே வசூலாக இருக்கிறது மின்கட்ட உயர்வின் மூலம். அப்ப மீதி 3,500 கோடி தானே இருக்கணும். ஏன் மறுபடியும் 26,000 கோடி? ஆண்டுதோறும் இந்த தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கு இந்த பணம் சென்று சேர்கின்றது. அவர்களோடு அரசு உற்பத்தி செய்வதற்கு ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் தான். ஆனா தனியாரிடம் 4 ரூபாயிலிருந்து
14 ரூபாய் வரை இவர்கள் ஒப்பந்தம் போடுகின்றார்கள். இதை செய்வது அந்த ஒழுங்குமுறை ஆணையம், இதை அமைச்சர் கூட கேட்க முடியாது. இப்படி நாம் கொடுக்கின்ற இந்த மின்கட்டண உயர்வு பணம் முழுவதும் தனியாருக்கு செல்கிறது. இதை ஒழிக்க வேண்டுமானால் அரசை மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்க வேண்டும். அரசை 4.5 லட்சம் கோடி கடல்ல இருக்கு. நாம் தமிழர் கட்சி சொல்கின்றது, செந்தமிழன் சீமான் சொல்கின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் தமிழ்நாட்டின் வருமானத்தை பெருக்குவோம். நாங்கள் வந்தால் அரசு மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவோம், தனியாரிடம் வாங்க மாட்டோம். அப்போதுதான் இந்த மின்கட்டண உயர்வை நாம் தடுக்க முடியும். அடுத்து காவிரி பிரச்சனை. இன்றைக்கு உள்ள மிக முக்கிய பிரச்சனை என்னவென்றால், நாம் காவிரி ஆணையத்தை அரசு அமைத்து விட்டது. காவிரி ஆணையம் சொல்கின்றது இந்த மாதம் 3 TMC கொடுன்னு. ஆனா கர்நாடகா கொடுக்க மாட்டேங்குது, அரசமைப்பு சட்டத்தை மீறுகிறது. அந்த நடுவர் மன்றத்தின் தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், காவிரி ஆணையம் என்கின்ற உத்தரவை எந்த ஒரு மாநிலமாவது நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், ஒத்துழைக்கவில்லை என்றால், காவிரி ஆணையத்தின் தலைவர் ஒன்றிய அரசின் உதவியை பெற்று நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த காவிரி ஆணையத்தின் தலைவர் கல்தர் ஒரு முறையாவது ஒன்றிய அரசை கேட்டிருப்பாரா? அப்படி கேட்காமல் அவர் ஒன்றிய அரசையும் தப்பி வைக்க செய்கின்றார், கர்நாடக அரசையும் தப்பித்து போக செய்கின்றார். எனவேதான் ஐயா மணியரசன் தொடர்ந்து அந்த கோரிக்கை எழுப்புகின்றார். அந்த கர்நாடகத்துக்கு சார்பாக தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கின்ற காவிரி ஆணையத்தின் தலைவர் கல்தரை மாற்றுங்கள் என்று சொல்கின்றார். இதற்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும், அந்த கல்தரை மாற்ற வேண்டும். ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் என்று நாம் சொன்னால், பாஜகவின் தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பேட்டியிலே சொல்கின்றார், அப்படி என்றால் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 356 பயன்படுத்தி கர்நாடக அரசை கலைத்து விடலாமா? அப்படி கலைத்தால் மாநில உரிமையை நாங்கள் மீறுகிறோம் என்று நீங்கள் கேட்க மாட்டீர்களா? இப்படி சொல்லி அவர் ஒன்றிய அரசை தப்புவிக்க செய்கின்றார். எனவே நாம் செய்ய வேண்டியது மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த கர்நாடகத்து அணைகளை காவிரி ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து காவிரி ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு வந்தால்தான் ஆணையை செயல்படுத்த முடியும். இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டும். அதை ஒன்றிய அரசு செயல்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசு அப்படி ஒரு காலக்கெடுவுக்குள் செய்யவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்திலே நாம் வழக்கு தொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கவில்லை என்றால் ஐயா மணியரசன், செந்தமிழன் சீமான் இவர்கள் எல்லாம் இந்த வழக்கு நிதிக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். நாம் உச்சநீதிமன்றம் செல்வோம், நீதிபதிகளை கேட்போம். காவிரி ஆணையம் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்னீர்கள். காவிரி ஆணையம் செயல்படுத்த முடியவில்லை. எனவே சில வழக்குகளை உச்சநீதிமன்றமே எடுத்து செல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதை போல காவிரி ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இந்த அணைகளை கொண்டு வராமல் இதற்கு தீர்வு கிடைக்காது. அது மட்டுமல்ல, பஞ்சாப் உழவர்கள் தீர்மானம் மட்டும் சட்டமன்றம் போடவில்லை, அவர்கள் வீதிகளை திரண்டு போராடினார்கள். லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு போராடி 48 இன்ச் மார்பு மோடியை பணிய வைத்தார்கள். 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப செய்தார்கள். அதே போல மாபெரும் மக்கள் போராட்டத்தை தம்பி மணிசந்தில் சொன்னதை போல நாம் செய்ய வேண்டும். கர்நாடகத்திலே காங்கிரஸ் பாஜக யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கின்றார்கள், மக்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்கள். அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருந்தவரை கர்நாடக காங்கிரஸ்காரன் டெல்லிக்கு போவான், மன்மோகன் சிங்கோடு பேசுவான், அவர்களுக்கு சார்பாக உத்தரவை போடுவான். அதே போல 2016 காவிரி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 4 நாட்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்ட பொழுது அந்த அட்டர்னி ஜெனரல் நாங்கள் நிச்சயம் அமைத்து விடுகிறோம் என்று சொன்னார். ஆனால் சதானந்த கவுடா என்கிற கர்நாடகத்தின் அரசியல்வாதி டெல்லிக்கு சென்று மோடியை திருப்திப்படுத்தி அடுத்த 4 நாட்களில் இந்த அட்டர்னி ஜெனரல் சொல்கிறார், இந்த அதிகாரமே உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார். அந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நமக்கு விசுவாசமாக இல்லை. இவர்கள் கூட்டணியிலே 15 ஆண்டுகள் அங்க வகித்தார்களே, நீர்ப்பாசனத்துறை வாங்கி இருக்கலாமே, இவர்கள் எந்த துறையை வாங்கினார்கள்? 2G அலைக்கற்றை, நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, இதிலெல்லாம் கொள்ளையடிக்கலாமோ அந்த அமைச்சரவைகளை இவர்கள் வாங்கினார்கள். தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்பதற்காக இவர்கள் நிபந்தனை வைத்திருக்கலாமே. நீங்கள் காவிரியிலே எங்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை என்றால் நாங்கள் இந்த அமைச்சரிலிருந்து வெளியேறுவோம் என்று ஒரு முறையாக சொல்லி இருக்கின்றார்களா? சந்திரபாபு நாயுடு செய்தார். அவர்களுடைய அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்காத பொழுது, நிதி ஒதுக்காத பொழுது, நிதி ஒதுக்கவில்லை என்றால் நாங்கள் அரசியலிருந்து வாபஸ் பெறுவோம் என்று நிபந்தனை வைத்து தேவகவுடாவிலிருந்து அவர் நிதியுதவி பெற்றார். ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள்.
இவர்கள் குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த 2 கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் மக்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் திரண்டு போராட வேண்டும். மக்கள் கொடுக்கும் அழுத்தத்திற்கு பயந்து தம்பி மணிசெந்தில் சொன்னதை போல, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல, பஞ்சாப் உழவர்களைப் போல நாம் திரட்டி போராடாமல் இதற்கு தீர்வு கிடைக்காது. ஏனென்றால் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் நமக்கு துரோகம் அளிக்கின்றது. நமக்கு இருப்பது நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் தான். நாம் சொன்னதை போல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம், மக்கள் மன்றத்திலே பேசுவோம், மக்களை திரட்டி போராடுவோம், விழிப்புணர்வு ஊட்டுவோம். அது காங்கிரஸ், பாஜக, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக இருந்தாலும் சரி, மக்களுக்கு துரோகம் அளிக்கின்ற கட்சிகள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மக்களுக்கு உண்மையாக உழைக்கும். நாங்கள் குறைகளை மட்டும் சொல்லவில்லை, மாற்று திட்டங்களை வைத்திருக்கின்றோம். தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் இந்த தமிழ்நாட்டின் வருவாயை உயர்த்துவோம். மத்திய அரசு உதவி இல்லாமல் எப்படி கர்நாடகம் 5 அணைகளை கட்டியதோ அதே போல செந்தமிழன் சீமான் சொல்வதை போல நாங்கள் 4000 ஏக்கரில் விமான நிலையம் கட்ட மாட்டோம். 4000 ஏக்கரில் ஏரி அமைப்போம், மழை தண்ணீரை தேக்குவோம், அதிலிருந்து தண்ணீரை கொண்டு போய் காவிரி ஆற்றிலை விட்டு இந்த நீர் பஞ்சத்தை நாங்கள் போக்குவோம் என்று சொல்கின்றாரே, அப்படி மாற்று திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம். இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். 2026 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றும். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னை உரை முடிக்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடும்போனம் கார்த்திக் அவர்கள். அநீதிக்கு எதிரான பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். மானுட சமூகம் தோன்றிய பிறகு நாகரிகத்தை பிரசவித்தது நதிக்கரைகள் தான். நதிகள் தான் ஒவ்வொரு நாட்டையும் வளப்படுத்தியது. லண்டன் என்றால் தேம்ஸ் நதி, ரஷ்யா என்றால் வோல்கா நதி, சீனா என்றால் மஞ்சள் நதி, இந்தியா என்றால் கங்கை, தமிழ்நாடு என்றால் காவிரி. இந்த காவிரிக்கும் நமக்குமான உயிர் தொடர்பு நேற்று இன்று தொடங்கியது அல்ல, வரலாற்று வழிபட்டது. இந்தியாங்கிற இந்த நிலப்பரப்பு ஒரு நாடாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே காவிரிக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கிறது. வெள்ளக்காரங்க நாட்டை ஆண்டாங்க. வெள்ளக்காரங்க ஆடுறப்ப காவிரியிலும் தண்ணி வர்றது தடுக்கப்படல. மன்னராட்சி இருந்தது. ராணி மங்கம்மா ஆண்டாங்க. அன்னைக்கு காவிரியில தண்ணி தர முடியாது என்று தடுத்த போது அதை முறியடித்தார்கள். வரலாறு இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. ஆனால் மக்களாட்சி என்று நம்புறோம். இந்த மக்களாட்சியில் காவிரிக்காக ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியிருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது என்று முடிவு செய்து விட்ட பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 90களில் வருது. அதுல 24-25 டிஎம்சி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் காவிரி நடுவமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வருது. அது 192 டிஎம்சிங்கிற அளவு குறைக்கிறாங்க. கடைசியாக அதையும் குறைச்சி 177.25 அப்படின்னு அதையும் குறைத்து விட்டது. இந்த குறைக்கப்பட்ட இந்த அளவை கொடு என்று கேட்டு போராடினால் ஆளக்கூடிய அரசுகள் அதை பெற்றுக் கொடுப்பதில்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வராது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், உலகத்தின் மிக நீளமான நதி நைல் நதி. அது 10 நாடுகளிடையே ஓடுது. அதே போல மத்திய ஐரோப்பாவில் டானியூப் நதி, அதுவும் 10 நாடுகளை கடந்து ஓடுது. எங்கேயும் அணை கட்டி இன்னொரு நாட்டுக்கு தரமாட்டேன்னு தடுக்கல. ஆனா அருகாமையில கர்நாடகாவில் குடகுங்கிற பகுதியில் பிறந்து இந்த பக்கம் தாழ்வான பகுதியாக இருப்பதால் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்து கடல்ல கலக்குது. இயற்கையோட ஓட்டம் இது. இந்த இயற்கையின் ஓட்டத்தை தடுத்து தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுங்கிற மேலாட்டில் தடுப்பணை கட்டி நாங்க முற்ற முழுதாக காவிரி ஆற்றை எங்களுக்கு சொந்தமாக்குவோம். என்ன பிரச்சனைன்னா, இந்த காவிரி உரிமை
காவிரி சிக்கல்ங்கிறப்ப தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டங்கள் போராடினா போதும் நினைக்கிறோம். இதுதான் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அழைக்கப்படுது. இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்கள் இருப்பது போலவே கர்நாடகாவிலும் மாவட்டங்கள் இருக்கு. மாண்டியா, மைசூரு, பெங்களூரு, சாம்ராட் நகர், ஹாசன், இதுதான் அங்க உள்ள காவிரி டெல்டா மாவட்டங்கள். ஆனா அங்க காவிரி சிக்கல் எங்க போது ஒட்டுமொத்த கர்நாடகம் போராடுகிறது. ஆனா தமிழ்நாட்டில் காவிரி சிக்கல் என்றால் 3 மாவட்ட பிரச்சனையாக குறுகி நிற்கிறது. இந்த இடத்துல தான் தோத்து போனோம். இந்த இடத்துல தான் தோத்து போனோம். அப்ப இது 3 மாவட்ட சிக்கல் இல்ல, ஒரு தேசியத்தின் உயிர் பிரச்சனை. காலம் காலமாக நமக்கும் காவிரிக்கும் இருந்த உயிர் தொடர்பை கர்நாடகா அறுக்கிறது. அதை காங்கிரசும் வேடிக்கை பார்க்கிறது, திமுக வேடிக்கை பார்க்கிறது, பாரதிய ஜனதா வேடிக்கை பார்க்கிறது. இந்த கொடுமையை எங்க சொல்லி தொலைக்கிறது? நாம் எத்தனை போராட்டங்களை முன்னெடுப்பது? என்னை போன்ற பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பிருந்தே எங்கள் ஐயா மணியரசன் தொடர்ச்சியா போராடுறாங்க, போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட காவிரியில கேட்ட தண்ணியை கொடுத்ததில்லை. உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, காவிரி நடுவர்மன்றம் சொன்னாலும் சரி, நான் தண்ணி தர முடியாது அப்படின்னு சண்டித்தனம் பண்றேன். 91 காவிரி நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பை அமலாக்கம் செய்ய சொல்லி போராடிய போது கர்நாடகாவில் இனக்கலவரம் கட்டளையிடப்பட்டது. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 2015-16 காலகட்டத்தில் காவிரி உரிமை கேட்டு போராடினால் கர்நாடகை வாழ்ந்த தமிழர்கள் அடிச்சு தாக்கப்படுறான். தமிழ்நாட்டை சேர்ந்த கேபியின் அரசு பிறந்து 50 பேர் தீக்கிரையாக்கப்படுது. இது எப்படி சகிச்சு கொண்டு கடந்து போக முடியும்? அடைந்தால் தாழ்நாடு, அடையாவிட்டால் சுடுநாடு என்றார்கள். இல்லாத நாட்டை அறிவோம் என்றார்கள். ஆனா இருக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல. காவிரி நமக்கு இல்ல, முல்லை பெரியார் நமக்கு இல்ல, பாலார் நமக்கு இல்ல, கச்சத்தீவு நமக்கு இல்ல, எந்த உரிமையும் நமக்கு இல்லை என்கிற நிலை உருவாகிவிட்டது. தமிழக கிளந்திருந்து போராடணும். போராட்டம் ஒன்றுதான் இப்போது தற்காலம் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. ஆச்சரியார்த்தை பிடிக்கிற வரை நாம் போராடி அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்துதான் சாத்தியப்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கோல்ல ஒருத்த காவிரி தண்ணியை குடிக்கிறான். சென்னைக்கும் காவிரிக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறேன்? சென்னைக்கு தண்ணி கொடுப்பது வீராணம் ஏரி. வீராணம் ஏரிக்கு தண்ணி காவிரி தண்ணி. அந்த காவிரி நீர் இன்றைக்கு நமக்கு இல்லை என்றால் எப்படி சகித்துக் கொண்டு போக முடியும்? போராடணும், கிளந்தளணும். இது தமிழ்நாடு பட்டி தொட்டி எங்கும் இது தேசியத்தின் உயிர் பிரச்சனை என்று போராடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு இருக்குது. இந்த காவிரி பிரச்சனைக்காக அவங்க போராடுவாங்க, அவங்க பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ மாநில கட்சி இருக்குது. எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள், அதுவும் 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். 14 ஆண்டு காலத்துல 2004 2009 காலகட்டத்தில் 5 ஆண்டு காலத்துல மத்திய ஆளக்கூடிய அரசை தீர்மானிக்க இடத்துல திமுக இருந்தது. அன்றைய தினம் காவிரி உரிமையை நிலைநாட்டு, முல்லை பெரியாற்று உரிமையை நிலைநாட்டு, கச்சத்தீவை பெற்றுக் கொடு. ஏதாவது அழுத்தம் கொடுத்தது உண்டா? எந்த அழுத்தம் கொடுக்கல. அவங்களுக்கு காவிரி சிக்கல்ங்கிறது ஒரு தேர்தல் கால அரசியல் யுக்தி. தஞ்சாவூரை வாக்க வாங்கணுமா, காவிரி உரிமையை பெற்றுக் கொடுப்போம். திமுக பேசும், ஐயா ஸ்டாலின் பேசுவாங்க, நான் டெல்டாக்காரன். எங்கே போனா டெல்டாக்காரன்? ஐயா ஸ்டாலின் அவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள், அவர் பிறந்த திருக்குவளைக்கு அருகாமையில ராஜ்குமார் விவசாயி செத்து போன தற்கொலை செய்து உண்டு. காவிரி தண்ணி கிடைக்காம ஐயா ஸ்டாலின் வாய் தந்தாரா? ஒருபோதும் இல்லை. இன்னைக்கு ஒரு கொடுங்கோல் அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். யாரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்? கிளி சோசியம் பார்க்கிறவன, பஞ்சு மிட்டாய் விற்கிறவன, மீம்ஸ் போடுறவன, யூடியூப்ல வீடியோ போடுறவன, இவனை தான் ஒடுக்குவாங்க. ஒரு கேவலங்கட்ட நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று என்னன்னா, நெல்லையில ஒரு அரசு பேருந்து, அரசு பேருந்துல கண்டக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் வாய் தகராறு. டிக்கெட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு. அந்த 2 தனிப்பட்ட நபருக்கிடையான வாய் தகராறு தமிழ்நாடு முழுக்க அடுத்த 3 நாட்கள் போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கும் காவல்துறை அமைச்சகத்துக்குமான மோதலாக வெடிக்கிறது. வெடித்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட கண்டக்டரையும் அந்த கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு ஒன்னா நிக்க வச்சு, கண்கள் பணிக்க செஞ்சு, இதயம் நிக்க செஞ்சு, காதல் கசிந்திருக்க கட்டி பிடிச்சு,
ஒருத்தருக்கு ஒருத்தர் தேநீர் கொடுத்து அப்புறமா சமாதான படம் அரங்கேறி அப்புறம் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. ஒரு அமைச்சகம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, இன்னொரு அமைச்சகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா என்னால முதல்ல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரெண்டுமே ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த கொடுமை எங்காவது உண்டா? தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிக்கல். காவல்துறை உளவுத்துறை என்ன பண்ணுது? சினிமாக்காரங்க ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, ஆனா காவல்துறையும் உளவுத்துறையும் ஆடியோ ரிலீஸ் பண்ணுது. எவ்வளவு அற்புதமான வேலை! மக்கள்கிட்ட வாங்குற காசுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க? நீ யார பிடிக்கிற, யார உழவு பார்க்கிற? திமுக எவன் விமர்சிக்கிறான், எவன் திட்டுறான், எவன் கேள்வி கேட்கிறான், அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், அந்த பின்புலம் என்ன, அதை உழவு பார்த்து காவல்துறைக்கு சொல்லு. காவல்துறை என்ன பண்ணும்? என்ன வழக்கு போடலாம், ஏதாவது பொய் வழக்கு போடலாமா, அச்சுறுத்தலாமா, மறக்கலாமா? இப்படிப்பட்ட கேவலங்கட்ட நிர்வாகத்தை உலகத்துல எங்கேயும் பார்த்தது இல்லை. நீ வலிமையான எதிரும் நெஞ்சில குத்துற, சரியான அல்ல நெஞ்சில குத்து, முதுல குத்தாத, கேவலமா குத்தாத. நாங்க சண்டையிடுவோம், எங்கள் பிறவி பயன் இந்த வேலை செஞ்சு கிடப்பதுதான். சோத்திலே அடிவாங்கியாச்சு, சேத்தை அடிவாங்கியாச்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒதுக்க வச்சிடுறேன். அப்புறம் என்ன பண்றது? இன்னும் பெரியமா முட்டி மோதுவோம். நீ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்ட, அதீதமா போயிட்ட, அவதூறு, உச்சபட்ச அவதூறு. இதுக்கு மேல என்ன இருக்குது? உலகத்திலேயே ஆண் மகனால காதலிச்சு ஏமாற்றப்பட்ட புகார் கொடுக்கப்பட்ட ஒரே நான் தான், ஒரு ஆண் மகன். அந்த கொடுமை திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. எவ்வளவு கேவலம்! யார் பாஜகவின் பி டீம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டேன். அதை பத்தி பேசுவதற்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, முதுகெலும்பு இருக்கா? எங்க வேணாலும் பாதிப்போம். எந்த தொலைக்காட்சி, உன் கலைஞர் தொலைக்காட்சியில அன்னார்வலத்தை கூட கொஞ்சம் பாதிப்போம். வான் கூட்டாச்சு, ஒரு ஆள் வரல. எதுக்காட்டாலும் பாஜக பி டீம், பாஜக பி டீம். எங்க ஐயா மணியரசன் பேசினாங்கன்னா பாஜக பி டீம். சொல்றது யாரு? ஐயா சுவீரபாண்டியன், பெரிய திருவாளர். இப்ப திடீர்னு பார்த்தா இவ்வளவு நாட்கள சமூக நீதி காவலர்னா பெரியார் நாங்க, அண்ணா நாங்க. இப்ப போன வாரம் பார்த்தா ஐயா ரகுபதி சொல்றாங்க சமூக நீதி காவலர் ராமருங்க, ராமருக்கு நாங்க வணக்கம் செலுத்தோங்க. பெரியார் என்னங்க, அம்பேத்கர் என்னங்க, அண்ணா என்னங்க, ராமர் தாங்க. ராமரை மோடியை கைவிட்டாரா? மோடியை கைவிட்டு அவர் வேற சாமி தூக்கிட்டு. ராமரால ஒண்ணுக்கு கதை ஆகல. ராமர் கோயில் இருக்கிறதே தோத்து போயிட்டோம். இன்னைக்கு கதைக்கு உதவாது, ராமர் கோயிலை விட்ட வேண்டியாதுன்னு அவன் தூக்கி போட்டான். இது ஆகாதுன்னு அதை எடுத்துக்கிட்டு ராமர் வணங்கத்தக்கவர், ராமர் சமூக நீதி காவலர். யார் சொல்றா? திமுக. இப்ப ஐயா சுவீரபாண்டியன் பேச வேண்டியதானே? எகத்தாளம் பண்றது, நக்கல் பண்றது. நாங்க அதிகாரமற்று இருக்கோம். தமிழ் தேசியர்கள் அதிகாரமற்று இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல, மத்திய தொடர்பு இல்ல, உங்களை போல கள்ள தொடர்பு இல்ல, உளவுத்துறை இல்ல, காவல்துறை இல்ல. உளவுத்துறை பேர்ல அலைவயசிலிருந்து உரையாடல் எடுத்து வெளியிடுற, திணிக்கிற, வெட்டி ஒட்டி பரப்புகிற, போலியாக உருவாக்கிற அந்த கேவலமான வேலை செய்ய ஆள் இல்ல, செய்யற ஆட்களும் இல்ல. எங்கள்ட்ட எதுவுமே இல்ல, பணபலம் இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல. ஆனாலும் திமுக நிக்கிறாங்க. நீ எல்லாம் இருக்கிறவங்க, ஆனா பதற கதற, ஐயோ நாம் தமிழர் கட்சி, ஐயோ தமிழ் தேசியம் பேசுறாங்களே, மணியரசு ஐயா திட்டாரு, கேள்வி எழுப்புறாங்கல்ல, கேள்விக்கு பதில் சொல்லத்துக்கு இருக்க. ஐயா மணியரசர்கள் ஒரு விவாதம் நடத்துறாங்க ஐயா சுகவியோட, திராவிடமா தமிழ் தேசியமான. அந்த வாவத்துல ஐயா வென்றாங்க. அந்த வென்ற காணொலியை வெளியிட மாட்டேங்கிறாங்க இவ்வளவு வருஷமா, வென்ற காணொலிய. ஆனா ஐயா சுகவி சொல்லுவாங்க அறிவு நாணயம். என்ன அறிவு நாணயம்? என்ன அறிவு நாணயம்? இது ஏமாற்று பேர்வழிகள். இவங்களை அப்புறப்படுத்தணும். அயோக்கியத்தனம், சட்ட ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்கு. மின்கட்டத்தை உயர்த்தினான். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த குடும்பம் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் உத்தரப்பிரதேசம் நடக்கணும், சத்தீஸ்கர் நடக்கணும், ஜார்க்கண்ட் நடக்கணும். ஜார்க்கண்ட்ல அப்படி நடந்து விட்டதா என்னால் பொறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் வாய முடிவாங்க. திராவிடத்தை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான். லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போடுவான். கணிக்கவே முடியாது. செங்கல் ஐயா உதயநிதி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை. இவர்கள் துரோகிகள், படுபாதகர்கள். இது இங்க எங்க தமிழ்நாட்டில். ஆனா டெல்லிக்கு போறப்ப ஐயா டிஆர் பாலு சொல்றாங்க வெள்ளித்தட்டுல வச்சு 12 மருத்துவ கல்லூரியை மோடி கொடுத்திருக்காரு, அது வேண்டாமான்னு கேட்டார். இங்க பாசிச பாஜக ஒழிக. இது இங்க. டெல்லி போனா ஸ்வீட் எனிமீஸ், இனிமையான எதிரிகள் யாரு? பாரதிய ஜனதா. பாஜக விரும்புவது எல்லாம்
தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் விரும்புகிற புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுகிறது. அவன் விரும்புகிற 8 வழிச்சாலை தமிழ்நாட்டிலே அமலாக்கம் செய்யப்படுகிறது. அவன் விரும்புகிற பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டிலே அமலாக்கம் செய்யப்படுகிறது. நீ எதுக்குறியா? உண்மையிலேயே அம்பானி அதானிக்காக நாட்டை சூறையாடி விட்டார் மோடி. யார் சொல்றா? ஐயா ஸ்டாலின். அதானி போன வர வந்தாரு சித்தரஞ்சன் சாலைக்கு. எதுக்கு வந்தாரு? அதாவது பானிபுரி வாங்கிங்க வந்தாரா? சித்தரஞ்சன் சாலையில ஐயா ஸ்டாலின் வீடு இருக்கிறது. அந்த இடத்துக்கு அதானி எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இணக்கப்பாடு இல்லையா? அதானியோட ரகசிய சந்திப்பு நிகழ்ந்ததா இல்லையா? நிகழ்ந்தது. மறக்க முடியுமா? எல்லா வேலையும் செய்வாங்க. கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. கேட்டா பெரியார் இருந்துக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லி நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெரியாரி அமைப்புகள் ஐயா சுவீரபாண்டியன், ஐயா வீரமணி, அம்மா அருள்மொழி, அண்ணன் கு ராமகிருஷ்ணன், அண்ணன் குளத்தூர்மொழி, இந்த பெரியாரி அமைப்புகள் மட்டும் குறைந்தபட்ச நேர்மையோடு திமுகவை விமர்சிக்க தொடங்கினால் பெரியார் சிலையை உடைக்கிறது பிஜேபி காரர்கள். திமுக உடைப்பான். உடைச்சிருக்காங்க. 2009 குளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பாக இருந்து அதிமுகவை ஆதரித்து திமுகவுக்கு எதிராக பரப்பு செய்த போது பெரியார் சிலையை உடைத்தது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள். பெரியார் சிலை உடைச்சான். உடைச்ச மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கட்சி விட்டு நீக்கல, கைது பண்ணல. ஆனா என்ன பண்ணாங்க? யார் காயம்பட்டாங்களோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ, பெரியார் திகாவை சேர்ந்த பெண்கள் உட்பட 5 பேரை கைது செய்தார் ஐயா கருணாநிதி அவர்கள். வரலாறு. இன்னைக்கு கொள்கை கோட்பாடு என்று பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற கவலைகிறார்கள். அது என்ன சொல்றான்? அடித்தார் கில்லி, அது டெல்லி. அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின். ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம். பாஜக சரணாகதி, வந்தார் உதயநிதி. யார நீங்க? எப்படிலாம் இப்படி சொல்லி மக்கள் நம்ப வைக்கலாம்? நாங்க பாஜகவுக்கு வலிமையான அழுத்தம் கொடுத்தோம். எப்படி அழுத்தம் கொடுத்தீங்க? முதல்ல கைக்கு அழுத்தம் கொடுத்தோம். போதும் காலு கொடுங்க, காலு கொடுத்தோம். பாஜக எதிர்ப்பியா நீ? கொள்கை கோட்பாட்டுக்கு அவள்கிட்ட ராமர் சமூக நீதி காவலர் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை மறுப்பதற்கு திமுக ஒருத்தருக்கு தாணி இல்லை. குருமூர்த்தி பேசாத பேச்சா? உங்க நிர்வாகிகளை கெச்ராஜா பேசாத பேச்சா? சுப்பிரமணிய சாமி பேசாத பேச்சா? எங்கள் மீது பாயிர உளவுத்துறை, காவல்துறை, சுப்பிரமணிய சாமி மேல, கெச்ராஜா மேல, குருமூர்த்தி மேல ஒரு சம்பிரதாயத்துக்கு, ஒரு சடங்குக்கு, ஒரு கண்துடைப்புக்கு ஒரு வழக்க போடு பார்ப்போம். ஒரே வழக்கு போடு. அதெல்லாம் உன்னால ஒண்ணு முடியாது. ஏன்னா உன் வீரம் தெரிஞ்சிடும்ல, உன் வீரம், உன் யோகிதை தெரிஞ்சிடும்ல. என்ன பண்ணாலும் அம்பலப்படுத்துவோம். என்ன பண்ணாலும் அம்பலப்படுத்துவோம். வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. கடந்த காலம் போல இந்த காலம் நாங்க விழிச்சு கொண்டு வர்றோம். தமிழ் தேசியத்தை விழித்துக் கொண்டு வர்றோம். எங்க ஐயா மணியரசர்கள் எங்களுக்கு பேராசான் இருந்து எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. நாங்க வீரியமா கொண்டு போறோம். ஐயாவோட பாதை வேற, எங்களோட பாதை வேற. ஆனா நோக்கம் ஒண்ணுதான். எங்க அப்பாவோட பாதை ஒரு மாதிரி இருக்கும், பிள்ளையோட பாதை ஒரு மாதிரி இருக்கும். அது போலதான் நாங்க இந்த இனத்துக்காக, உரிமை மீட்புக்காக களத்து நிற்கிறோம். உறவுகள் கிளந்தளணும், அரசியல் விழிப்புணர்வு கொண்டு எழணும். இந்த பாஜகவை வீழ்த்தணும், திமுகவை அம்பலப்படுத்தணும். பாஜகவை காட்டியே தன் தரப்பை திமுக நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை மத்தியில பாஜக ஆட்சி அமைக்காம இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சி அமைச்சிருந்தா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அரசியலே கிடையாதுங்க. நிதி தரல, நிவாரணம் தரல, மசோதாவுக்கு ஒப்புதல் தரல, இப்படி பேசி காலம் கிடைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் ஆர்.என். ரவி, அவர் அந்த பதவி காலம் அடுத்த மாசம் முடிய போகுதான். அண்ணாமலை லண்டன் கிளம்பிட்டாரு. முடிஞ்சு போச்சு திமுக அரசு. இந்த ஆளுநரையும் அண்ணாமலையும் காட்டி தான் நம்ம ஏமாத்திட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துவோம், முறியடிப்போம். இந்த இனத்தின் உரிமைக்காக, இனத்தின் நலனுக்காக அயராது பாடுபடுவோம். உறுதியாக காவல் உரிமையை மீட்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி காளியம்மாள் அவர்கள்.